ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான ஜோதிட நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆயில்ய நட்சத்திரம் சொல்லும் ரகசியம். ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணுவாங்க, இது மாமியாருக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுவாங்க. நல்ல விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு போய் சேருமோ சேரலையோ தெரியாத தவிர இந்த சின்ன சின்ன சாதாரண விஷயங்கள் பெரும் அளவுக்கு போய் சேர்ந்துடும். ஆயில்ய நட்சத்திரம்னா மாமியாருக்கு ஆகாது, அதனால் அந்த வீட்டுக்கு இந்த பொண்ணை எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி எடுத்துருவாங்க. அது ஒரு சாதாரண ஒரு விஷயங்கள். இப்போ பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. அதாவது இப்போ என்ன, தாய் தந்தையர் பெற்றோர்களோட மனநிலையே எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு காலத்தில் மாமியார் என்ன பண்ணும், மருமகளை அடக்கி ஆளுன்னு நினைக்கும். மருமகள் யுத்தம் செய்து மாமியாரை மடக்கிற மாதிரி ஒரு காலகட்டம் வரும். இப்போல்லாம் அப்படி கிடையாது. மாமியார் பொறுத்த வரைக்கும் ஒதுங்கிக்கிறாங்க. குழந்தையோட அது பையனும் மருமகளும் சந்தோஷமாக இருந்தால் சரி தான், அவங்கள வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கா சரி தான் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு இன்றைக்கி வந்த பிறகு இந்த ஆயில்ய நட்சத்திரத்தோட அந்த தன்மை சற்று குறைந்தது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இல்லை. இதை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுவையான சமையல் திறனை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சமையல் அறையில் போய் பெரிய ட்ரைனிங் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதாவது பார்த்தாங்கனால அந்த மனசுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு ஃபார்முலா அவ்வளோ அக்யூரேட்டாக ஒர்க் அவுட் ஆகும். அவங்க கையால் பச்சை தண்ணியை வாங்கி குடித்தா கூட பாயசம் குடிக்கிற மாதிரி இனிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவங்க கையால் எது செய்யும்போது அந்த ஃபார்முலா ரொம்ப பர்ஃபெக்டாக உட்காந்துருங்கிறதுனால அதுக்கு அந்த பவர் சொல்கிறது. அடுத்தது ஆண் பூனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண் பூனை பார்த்திங்கன்னா இந்த சமையல் கட்டிலாம் உள்ளே பூந்து உணவுப் பொருட்களை வேட்டையாடுறது. அப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ஒரு வீட்டுக்கு நம்ம போனோம்னா எடுத்தோடனே பார்த்திங்கன்னா சமையல் கட்டில் நம்ம உள்ளார போயிட மாட்டோம். ஆனால் அந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கூச்சம் இல்லாமல் உள்ளார போவாங்க. போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த இருக்கிற பொருள்கள்லாம் பார்த்துட்டு அவங்களே ஒரு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு வீட்டில் இருக்கிறவங்களும் செஞ்சு வச்சுட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி இந்த கிச்சன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாமியார்களுடைய கட்டுப்பட்ட ஒரு ஏரியாவில் போய் மருமகள் வந்தோடனே அந்த கிச்சனுக்கு போகும்போது அவங்களோட உரிமை பறிபோகிறதா நினைக்கிறதா நம்ம ஏற்கனவே பல நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம்ல. அப்போ அந்த மாமியார்களுக்கு உரிமை பறிபோகிறதா நினைக்கிற மாதிரி இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணு வந்தோன்னா முதல்ல கிச்சன் ரைட்ஸை போய் முதல்ல பூந்துடும். ஏன்னா அதிகாரத்தை பிரிக்கிறது இல்லை. அந்த இடத்துல என்னென்னா அந்த கிச்சன் அவங்க சுவையாக சமையல் செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தில் உள்ளே போயிடுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா வரவு செலவு கணக்குகளை எல்லாமே அவங்க டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா உரிமையை மட்டும் கையில் எடுக்கிறதா அந்த பொண்ணுங்க நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. அந்த பொண்ணு தான் அந்த குடும்பத்தோட என்டையர் கஷ்டத்தையும் சேர்த்து தூக்கிக்குது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாதுல்ல. அதனால் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அப்படி ஒரு தவறான கணக்கீடு இருக்குது. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஆயில்ய நட்சத்திரத்தை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப முற்றிலும் விடுதலை. ஏன்னா எல்லா ரிஸ்க்கையும் எடுக்கிறதுக்கு அவங்க தயங்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம எப்போதுமே வெற்றி நமக்கு வேணும், தோல்வின்னா நம்ம காரணம்லன்னு சொல்லிவிடுவோம்ல. அவங்க அப்படி எடுக்க மாட்டாங்க. வெற்றியாக இருந்தாலும் நம்ம தான் பொறுப்பு, தோல்வி அடித்தாலும் அதுக்கு நாம தான் பொறுப்பு. அதனால் அதை பொறுப்பாக நின்று செய்யணுங்கிறது அந்த ரிஸ்க் டேக்கிங் அப்படிம்பாங்கள்ல, அதை ஆயில்ய நட்சத்திரம் எடுத்துக்கும். நாம் என்ன நினைக்கிறோம்னா அதிகாரத்தை அவங்க கையில் எடுத்துக்கிறத அப்படி தான் பார்க்குறோம். அப்படி கணக்கு இல்லை. அதனால தான் ஆயில்ய நட்சத்திரத்தை பற்றி ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்குது. அடுத்தது ஆயில்ய நட்சத்திரத்தை பற்றி சொல்லும்போது புராண ரீதியாக என்ன சொல்கிறோன்னா ஆதிசேஷனை உதாரணமாக சொல்கிறாங்க. இந்த பூமியை ஆதிசேஷன் அப்படிங்கிற ஒரு நாகம் தான் தாங்கிட்டு பிடிச்சிட்டு இருக்குது. அப்போ இந்த பூமியை தாங்கக்கூடிய இந்த பாரத்தை ஒட்டுமொத்தமாக அதுதான் சுமந்துட்டுருக்குன்னு நினைக்கிறோம்ல. அது மாதிரி குடும்ப பாரத்தை அதை ஒரு குறியீடாக மட்டும் பார்த்துக்கணும். ஒரு குடும்ப பாரத்தை ஆயில்ய நட்சத்திரம் நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அதுவே எடுத்துக்கும். அதாவது குடும்ப பாரத்தை சுமக்கும். அதே போல் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க வீட்லேயும் பார்த்தீங்கன்னா 2 திருமணம் செய்தவர்கள் இருப்பாங்க. அந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் அந்த 3 நட்சத்திரமே கிட்டத்தட்ட அந்த கேரக்டரில் தான் வருது. அப்போ அவங்க ஃபேமிலியிலையும் பார்த்தீங்கன்னா 2 திருமணம், தாத்தாவுக்கு முற்பட்டவர்களோ சித்தப்பா பெரியப்பாவோயில பார்த்தீங்கன்னா அந்த 2 திருமணம் செய்தவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. இது ஒன்று. அதே போல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த குறி சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ எனக்கு ஏதோ மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கும். அதாவது எப்படின்னா சொற்றுன்னு சீறி வந்துக்கிட்டே இருக்கும். பாம்பு சீருது பாருங்கள், அதுமாரி சீறிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே அடங்கிடுவாங்க. ஸோ அவங்க சீரும்போது நாமளும் பதிலுக்கு சீராமல் இருந்தோம்னா நம்ம ஜெயிச்சிருவோம், பதிலுக்கு சீர்னோம்னா நம்ம தோற்றுருவோம். இதுதான் ஆயில்ய நட்சத்திரத்தோட முக்கியமான ரகசியம். சரி, இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் ஒரு கிரகங்கள் நின்றால் அப்படின்னு பார்க்கணும். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் இவங்களுக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா தலைமை பதவியை சீக்கிரம் கிடைச்சிரும். தலைமை பதவியை சீக்கிரம் கிடைச்சா கூட அதை எப்படி புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும். நமக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே கடகராசியில் பிறக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த விபரீத ராஜயோகம் நிறைய கிடைக்கும்பாங்க. ஒரு சாதாரண நிலையிலேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு ஒரு உயர்ந்த பொறுப்பு கிடைச்சிரும். இந்த உயர்ந்த பொறுப்பு கிடைச்சிருச்சேங்கிறதுனால நமக்கு எல்லாம் நடக்கும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி தன்னை தயார்படுத்தி கொள்ளுதல். அதாவது எந்த பொறுப்பை கையில் கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை தயார்படுத்தி கொள்கிறாங்கல்ல, இதுதான் ஆயில்ய நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து ஆயில்ய நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இவங்களும் அதே போல் தான் பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவப்படுற மாதிரியும் திட்டுற மாதிரியும் அடுத்தவங்களை அச்சுறுத்த மாதிரியும் இருக்குமே தவிர ஒரு தாயோட அரவணைப்பு கண்டிப்பாக இருக்கும். அதை தாண்டி ஒரு கண்டிப்பும் இருக்கும். நாம் அவங்க வந்து ஒரு கண்டிப்பை மட்டுமே பார்த்து நம்ம பயந்துட்டு இருப்போமே தவிர அவங்களோட இன்னொரு பக்கம் அரவணைப்பை வந்து நம்ம பார்க்க மாட்டோம். அப்போது ஆயில்ய நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் ஒரு தாயோட அரவணைப்பு, அதாவது தாயோட அரவணைப்பு மற்றவர்களை அரவணைத்து போகிறது. நம்பி போயிட்டோம்னா அவங்க விடவே மாட்டாங்க, அவங்க டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. அதே போல் ஒரு சிறு தவறு நடந்தால் கூட நமக்கு என்ன வயசில் பெரியவங்க சின்னவங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க, ஆன் த ஸ்பாட் அதை தட்டி கேட்டுருவாங்க. இது வந்து ஆயில்ய நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்தது ஆயில்ய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முரண்பட்ட கேரக்டராக இருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தர் 2 பேருக்கு சண்டை வருதுன்னா இப்போ நம்மளை வந்து இப்போ போய் நம்ம அவங்கள அடித்தோம்னா அவங்க திருப்பி அடிச்சிடுவாங்க. அவங்க கையில் 10 பேர் இருக்காங்க அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. நாம் ஒரு ஆள் தானே அவங்கள போய் எப்படி அடிக்கிறதுன்னு யோசிக்க மாட்டாங்க, போய் பட்டுன்னு அடிச்சிடுவாங்க. சில நேரங்களில் என்ன ஆகும்னா முக்கியமான ஆளையே அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு பயந்து ஓடுற டீமும் உண்டு, ஒரு ஆள் தனியாக மாட்டிக்கிட்டானேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து திருப்பி அடிக்கிறது உண்டு. இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறது. முரட்டுத்தனம், அதாவது வந்து என்ன சொல்கிறது, ஒரு குருட்டுத்தனமான தைரியம் இருக்கும். அந்த சிந்தித்து செயல்படுற திறன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மூர்க்கத்திறனும் இருக்கும். இது வந்து எப்படி பார்த்திங்கன்னா ஒரு வேலைகளில் இதை விட்டுட்டிங்கன்னா அவங்க அதை முடிச்சு கொடுத்துருவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா நைஸாக பேசிக்கிட்டு சிலர் தலையில் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சேலஞ்சை எடுத்துக்கிட்டாங்கங்கிறதுனால 4 பேர் செய்கிற வேலையை ஒருத்தவங்கள செய்கிறாங்கல்ல, அந்த மாதிரி செஞ்சு முடிப்பாங்க. ஸோ சில நேரங்களில் வந்து சாகசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிக்கலை மாட்டிக்கிறவங்க உண்டு. இது வந்து ஆயில்ய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் ஏற்படக்கூடிய ஒரு குணம். அடுத்தது ஆயில்ய நட்சத்திரத்தில் புதன் இருந்தால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமான சிந்தனைகள். அதாவது ஒரு விஷயத்தை சொன்னோம்னா நம்ம ஒரு கோணத்தில் தான் யோசிப்போம், இவங்களை பார்த்திங்கன்னா பல கோணத்தில் யோசிப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு ரைஸை கொடுத்திங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் இதில் சாப்பாடு தான் செய்யலாம்னு நினைக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. ரைஸில் என்னென்ன செய்யலாம், அரிசி பாயாசம் எப்படி செய்கிறது, அரிசியை நொய்யை உடைச்சி அதில் என்னென்ன ஃபார்முலா கலக்கிறது, உப்புமா எப்படி செய்கிறது, ஏன் அரிசி எப்படி தான் பண்ணணுமோ அதில் கொஞ்சம் பச்சை பயிரை கலந்து இப்படி பண்ணால் எப்படி இருக்கும், இப்படி பார்த்திங்கன்னா ஒன்றுத்துலேயும் அந்த க்ரியேட்டிவிட்டி அதிகமாக யோசிச்சுட்டே இருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதை கொடுத்தாலும் அதை மல்டி டைமென்ஷனல் திங்கிங்னு சொல்லுவாங்க. எல்லா கோணத்திலும் செஞ்சு யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள்லாம் பட்டு பட்டுன்னு செஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த மனநிலை வந்து ஆயில்ய நட்சத்திரத்தில் புதன் இருந்தால் இருக்கும். சில நேரங்களில் தேவையில்லாத மனக்குழப்பத்துக்கும், அதாவது நம்ம வந்து புதுசாக யோசிக்கிறாங்க, க்ரியேட்டிவாக யோசிக்கிறாங்கங்கிற மாதிரி தேவையில்லாத சில விஷயங்களை யோசிச்சுட்டு மனக்குழப்பமாகி அப்செட் ஆகிறவங்களும் இருக்காங்கல்ல. அதனால் இந்த ரெண்டுத்துக்கும் இந்த பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அடுத்து ஆயில்ய நட்சத்திரத்தில் குரு இருந்தால், ஆயில்ய நட்சத்திரத்தில் குரு இருந்தால் பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவோம், அந்த தொலைத்தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது சார்ந்த துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா நுணுக்கமான பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் உள்ள ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனை எடுத்து அதை எப்படி எதெல்லாம் யூஸ் பண்ணாலும் கண்டுபிடிக்கலாம். ஒரு 50 வயசு அதுக்கு முற்பட்ட ஜெனரேஷன் பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனில் இன்னும் வாட்ஸ்அப் அனுப்ப தெரியாதவங்க கூட நிறைய பேர் இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சில விஷயங்கள் எவ்வளோ தான் ஏஜ் ஆனால் கூட அவர்களுக்கு வந்து அந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் குரு இருந்தால் என்ன தான் வயசானா கூட பரவாயில்ல, அது கண்டிப்பாக அது என்னென்ன அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அதை கேட்டு தெரிஞ்சுக்குவாங்கல்ல, அந்த மாதிரி நாலேஜ் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்து ஆயில்ய நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப அதிர்ஷ்டம் செய்தவர்கள் மாதிரி இவங்க கேடாத விஷயங்கள் எல்லாம் தன்னால் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கிடைத்த வாய்ப்புகளை வந்து இவங்க சரியாக பயன்படுத்திக்காமல் மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று கிடைக்கும், சரி இது பரவாயில்ல, இது சின்ன விஷயம் தானே, அடுத்தது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே காலம் கடந்து சில விஷயங்கள் வந்து தவற விடுறக்கூட வாய்ப்புகள்லாம் உண்டு. எப்படின்னா எது கிடைச்சாலும் இந்த நேரத்தில் அந்த சூழ்நிலைகளை பயன்படுத்த தெரிஞ்சதுன்னா ஆயில்ய நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தவர்கள் வெற்றி பெற்றுடுவார்கள். இல்லை இது போய் அடுத்தது வரும்னு சொன்னால் கடைசி வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு உருவாகுங்கிறத ரொம்ப தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஆயில்ய நட்சத்திரத்தில் சனி இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயில்ய நட்சத்திரத்தில் சனி இருந்தால் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இசை மேலே ஒரு நாட்டம் அதிகமாக இருக்கும், இசைக்கருவிகள் வாசிக்கிறது மேலே ஒரு நாட்டம் அதிகமாக இருக்கும், ரப்பர் ப்ராடக்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து அவங்க அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதே போல் எந்த பொருளை ஒன்று வாங்கினாலும் கொண்டாலும் அவங்க கையில் மொத்தமாக பணம் வச்சுருந்தா கூட இதை வந்து ஒரே இதில் கரைச்சிடாமல் கொஞ்சம் இந்த இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் கொஞ்சம் கொஞ்சமாக இஎம்ஐ செலுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இவங்களும் பார்த்திங்கன்னா அந்த இஎம்ஐ சம்மந்தப்பட்ட பொருட்கள் சர்வீசஸ்லாம் விற்கிறதுல கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வம் செலுத்துகிறவங்களாகவும் அந்த துறை சார்ந்தவர்களாகவும் இருப்பாங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு யாராலும் கண்டுபிடிக்க முடியாத இந்த ட்ரபிள் ஷூட்டிங் விஷயங்களில் அதிக நாலேஜ் இருக்கும், இன்டெலிஜென்ஸ் நாலேஜ் இருக்கும். அதாவது வந்து எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கக்கூடியது, என்ன தவறு நடந்தால் கூட சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவாங்க, யார் செஞ்சாங்கங்கிறதையும் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு அற்புதமான ஒரு அந்த இன்டெலிஜென்ஸ் நாலேஜ் வந்து அவர்களுக்கு இருக்கும்.
அடுத்து ஆயில்ய நட்சத்திரத்தில் ராகு இருந்தால் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மலைப்பாம்புக்கு கிடைக்கக்கூடிய பலம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட லைஃப் வந்து கொஞ்சம் இந்த ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும். அது ஒரு பக்கம் ஏறிச்சுன்னா இன்னொரு பக்கம் இறங்குது. இந்த பசங்க உட்காந்துட்டு விளையாடல அந்த சாய்வு பலகை சீசா அப்படின்னு சொல்லுவோமே, அது மாதிரி ஒரு பக்கம் ஏறிச்சுன்னா இன்னொரு பக்கம் இறங்குற மாதிரி இருக்கும். இது ராகுக்கு மட்டும் இல்லை, ஆயில்ய நட்சத்திரத்தில் கேது இருந்தாலும் அந்த பலம்தான். திடீர்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாமல் இருப்பாங்கல்ல, மலைப்பாம்பு பார்த்தீங்கன்னா 10 நாள் எதுவுமே உணவு இல்லாமல் இருக்கும். ஆனால் உணவு கிடைக்கும்போது அடுத்த 10 நாளுக்கும் தேவையான உணவு வந்து எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வந்து இவங்க விட்டுக்கிட்டே போவாங்க. திடீர்னு ஒன்று கிடைக்கும்போது அதை வந்து அதுக்கு பிற்காலங்களுக்கும் தேவையான அளவுக்கு வந்து அவங்களால அதை வந்து திரட்சியாக சேமித்து வச்சுக்க முடியும் அப்படிங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். கூடுமான வரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை சந்திக்கிறவர்களாக இருப்பாங்க. தொழில் துறையிலும் சரி, எல்லாத்துலேயும் சரி, இது வந்து அவர்களுக்கு அந்த குணமாக இருக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தில் ராகு இருந்தாலும் சரி, கேது இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட அந்த குணம் தான் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விட்டு கொடுத்து போகிற தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அதாவது சின்ன வயசில் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் ஆவேசமாகவும் இருப்பாங்க. போக போக பார்த்திங்கன்னா இவங்களாம் எப்படி எதுக்கெடுத்தாலும் சண்டைக்கு வருவாங்க, இவ்வளோ பொறுமையாக பொறுத்து போகிறாங்களேன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த கெப்பாசிட்டி அவர்களுக்கு இருக்குங்கிறதுனால ஆயில்ய நட்சத்திரத்தில் சூரியன் முதல் கேது வரை நின்ற பலன்கள் இப்படி தான் இருக்கும். இது என்ன கொஞ்சம் டெப்த்தாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணி போனால் அதில் ஜோதிட ஆர்வலர்கள்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டாங்கன்னா எதுக்கும் மேலே கூட இன்னும் பல விஷயங்களை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். என்னை பொறுத்தவரை இது சுருக்கமாக ஒரு சில விஷயங்கள் மட்டும் வீடியோவுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.